ஹாய் மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் பசங்களா. எல்லாருமே 10th முடிச்சுட்டு 11th போகும்போது என்னென்ன குரூப் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணியிருப்பீங்க இந்நேரம் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் சூஸ் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. பயாலஜி எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டியா இந்த வீடியோ கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு வேதாந்தோ. திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 10th பயாலஜிக்கும் 11th பயாலஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? 10th பயாலஜியில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் போர்ஷன்ஸை மட்டுமே நம்பி 11th நான் பயோ குரூப் எடுக்கலாமா வேண்டாமா, எடுத்தா அது சரியான முடிவா இருக்குமா தப்பான முடிவா இருக்குமா, என்ன வித்தியாசம், நான் 10th படிச்சதுக்கும் 11th வேற மாதிரி ஏதாவது படிச்சாதான் மார்க் எடுக்க முடியுமா, பயாலஜி நிஜமாவே எல்லாரும் சொல்ற மாதிரி கஷ்டமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களோட மைண்ட்ல இருக்கலாம். எல்லாத்துக்குமான பதில தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ 10th பயாலஜி அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்க போகுது, சரியா? இப்ப 10th பயாலஜியே உங்களுக்கு டஃபா இருக்குன்னா 11th அதை விட டஃபா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்க பயாலஜி குரூப் எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 10th பயாலஜி ஈஸியா தான் இருந்துச்சு, நான் நல்லா தான் படிச்சேன், நல்ல மார்க்கும் வாங்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாவும் இருந்துட வேண்டாம். ஏன்னா 10th ஈஸி, 11th கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க போகுது. எப்படி உங்களோட 9th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் கஷ்டமா இருந்தது அந்த மாதிரி தான் 9th கஷ்டம், 10th ஈஸி. அதே மாதிரி தான் 11th கஷ்டமா இருக்கும், 12th ஈஸியா இருக்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது, சரியா? இப்போ 10th பயாலஜி அண்ட் 11th பயாலஜில என்னதான் வித்தியாசம்? சிலபஸ் வித்தியாசமா, இல்ல கொஸ்டின் கேட்கக்கூடிய டிஃபிகல்ட்டி லெவல் வித்தியாசமா இருக்கா, இல்ல நம்ம படிக்கிற விதத்தை தான் நம்ம மாத்திக்கணுமா, எல்லாமே பாத்திரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புக்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? 10th பயாலஜி புக் அப்படின்னு சொல்லும் போது ஒரே புக் தான். அந்த ஒரே புக்ல நம்மளுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே இருக்கும். 23 சாப்டரா இருக்கும். அதுலயே சொல்ல போனா அதிகமான நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் இருக்கிறது பயாலஜில தான். 11 சாப்டர்ஸ் நம்மளுக்கு மொத்தமா இருக்கு இல்லையா? இப்போ 11th பயாலஜின்னு வரும்போது 2 புக்கா இருக்க போகுது. பயாலஜிக்கு மட்டுமே 2 புக்கு, மொத்தமா 27 சாப்டர்ஸ் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். பாட்டனில 15 சாப்டர், ஜுவாலஜில 12 சாப்டர். இது பயோமேக்ஸ் பசங்களுக்கு, பயோ சிஎஸ் பசங்களுக்கெல்லாம் இதுதான். ஒருவேளை நீங்க பியோர் சயின்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பியோர் சயின்ஸ் குரூப்னா என்ன மேம்? பிசிக்ஸ் படிப்பீங்க, கெமிஸ்ட்ரி படிப்பீங்க, பாட்னி, ஜுவாலஜி எல்லாமே படிப்பீங்க. மேக்ஸை மட்டும் படிக்க மாட்டீங்க. அதுதான் பியோர் சயின்ஸ் குரூப். அந்த குரூப்ல இருக்க பசங்க எல்லாருக்குமே ஜுவாலஜில இன்னும் ஒரு சாப்டர் எக்ஸ்ட்ராவா வரும். ஸோ 12ல இருந்து 1 சாப்டர் எக்ஸ்ட்ராவா நீங்க ஆட் பண்ணிக்கணும், சரியா? அடுத்ததான் சிலபஸ்க்கு வருவோம். இப்ப 10th பயாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான சிலபஸ் தான் இருக்க போகுது. அண்ட் எல்லாமே மேக்சிமம் தியரி பேஸ்டு தான். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், ப்ராக்டிக்கல்லாம் இருந்திருக்கும், ஆனா ரொம்ப இருந்திருக்காது இல்லையா? அண்ட் எல்லாமே உங்களுக்கு சிம்பிளான எக்ஸ்பிளனேஷனோட தான் இருக்கும். இப்போ ஒரு ஸ்டாஃப் உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ணலனா கூட புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இதே மாதிரிதான் 11th இருக்க போகுதா அப்படின்னு கேட்டா கிடையாது. 10th விட 11th ரொம்ப ரொம்ப டீப்பான கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்க போகுது. நிறைய டைம் படிச்சு புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். ஒரு சென்டென்ஸை ஒரு தடவை படிச்சா புரியாது, 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறைய இருக்கும். 10th அவ்வளோ டேர்ம்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், 10th ரேபிட்டோட பைனாமியல் நாமென்க்ளேச்சர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். லீச்சோட நேம் ஹிரோடினேரியா கிரானுலோசா அப்படின்னு படிச்சிருப்போம். அந்த மாதிரி வார்த்தைகள் எவ்வளவு இருந்திருக்கும் 10வதுல? பெருசா இருக்காது. ஆனா 11th வரும்போது இதுதான் நிறையவே இருக்கும். அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கண்டிப்பா எக்ஸாம்ல நல்ல மார்க்லாம் வாங்கவே முடியாது. ஸோ 10th நீங்க மெமரி பண்ணி எழுதிருக்கலாம், புரிஞ்சதோ புரியலையோ மனப்பாடம் பண்ணி எழுந்தா மார்க்ன்ற மாதிரி இருந்திருக்கும். 11th 12th அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணா கவுந்துருவோம். அடுத்ததான் டிஃபிகல்ட்டி லெவல். எக்ஸாம்ல போகும்போது 10th நீங்க எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்திருக்கும்? டைரக்டான கொஸ்டின். எக்ஸாம்பிள், வாட் இஸ் எபிடெர்மிஸ், வாட் இஸ் எண்டோடெர்மிஸ், அந்த மாதிரி டைரக்டான கொஸ்டினா இருந்திருக்கும். அண்ட் மேக்சிமம் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கும். புக் இன்சைட் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கும் இல்லையா? அதே மாதிரி நிறைய 2 மார்க்கா இருக்கட்டும், இல்ல 4 மார்க்கா இருக்கட்டும், கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் அப்படின்றது ஒரு வார்த்தையா இருக்கும், இல்லைன்னா ஒரே லைனா தான் இருக்கும். பெருசா பக்கம் பக்கமா எழுதுற மாதிரி ஆன்சர்ஸ் 10th கிடையாது இல்லையா? அண்ட் மேக்சிமம் எல்லாமே மெமரி பேஸ்டா தான் இருந்திருக்கும். மனப்பாடம் பண்ணி எழுதுனா மார்க் வாங்கிடலாம், அந்த மாதிரி இருக்கும். இதுவே 11th பயாலஜி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே அப்ளிகேஷன் பேஸ்டா தான் இருக்கும். அப்ளிகேஷன் பேஸ்டுனா படிச்சுக்கிறோம், படிச்சதை நீங்க வேற ஒரு மாதிரி அப்ளை பண்ணி தான் எழுதுன மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், கொஸ்டினே கேட்கறது வாட் இஸ் எண்டோதீலியம் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இப்ப எபிடெர்மிஸ், எண்டோதீலியம் அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம தலையை சுத்தி மூக்க தொட்டு ஒரு கொஸ்டினை கேட்க முடியுமோ அந்த மாதிரி இன்டைரக்டான கொஸ்டினா தான் இருக்கும். முதலுக்கு நம்ம அந்த கொஸ்டினை படிச்சிருக்கணும், அந்த கொஸ்டின் நம்மளுக்கு புரியணும்.
அது புரிஞ்சாதான் அதுக்கான பதிலை நம்ம எழுத முடியும். அந்த மாதிரி இருக்கும் 11th 12th கொஸ்டின்ஸ். ஸோ எதுவுமே மெமரி பேஸ்டாலாம் படிக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம படிக்கும்போது ஏன், எப்படி அப்படிங்கிற 2 கேள்வியை நீங்க கேட்டுக்கிட்டே வரணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அப்பதான் உங்களால ஆன்சரும் எழுத முடியும். அண்ட் கண்டிப்பா 10th பயாலஜி எப்படி படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. 11th 12th வரும்போது ஒரு டீச்சர் முன்னாடி இருந்து எக்ஸ்பிளைன் பண்ற எல்லா விஷயங்களையும் கண்ணை மூடி இல்ல கண்ணை திறந்து இமேஜினேஷன் பண்ணணும். விசுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சொல்றத அப்படியே படம் மாதிரி ஓட்டி பாருங்க நம்மளுடைய மனசுக்குள்ள. இல்ல அது வந்து கஷ்டமா இருக்குன்னா யூடியூப்ல நிறையவே அனிமேட்டட் வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸை பாக்குறது மூலியமா ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி மட்டும்தான் பயாலஜி படிக்கணும். அதுதான் சரியான ஒரு டெக்னிக் அப்படின்னே சொல்லலாம். இப்ப அடுத்ததா ப்ரிப்பரேஷன். நம்ம படிக்கிறது எப்படி மாத்திக்கணும்? 10th பயாலஜின்னு பார்க்கும்போது படிச்சிருப்போம் ஒரு தடவை, தென் அதை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுவோம், மெமரைஸ் பண்ணி அதை எழுதிடுவோம், மார்க்கும் வந்துடும். ஆனா 11th பயாலஜிங்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம படிக்கிறதே தான் எக்ஸாம்ல கேட்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அது பேஸ் பண்ண வேற எதை வேணா எக்ஸாம்ல கேட்கலாம். நம்ம எபிடெர்மஸ்னா என்னன்னு படிச்சுட்டு போயிருப்போம். ஆனா எக்ஸாம்ல எபிடெர்மஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இப்படிதான் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், திரும்ப திரும்ப ரீகால் பண்ணணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போர்ஷன்ஸ் அதிகம் 10th விட, டெக்னிக்கல் டேர்ம்ஸும் அதிகம். ஸோ நீங்க ஒரு தடவை படிச்சு புரிஞ்சிருச்சு அப்படின்னு அப்படியே விட்டீங்கன்னா மறந்து போயிடும். என்னதான் புரிஞ்சாலும் என்னதான் சூப்பரா படிச்சாலும் அதை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் ஞாபகம் இருக்கும். இப்போ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th இம்பார்ட்டண்டா 11th இம்பார்ட்டண்டா? 10th அதுல இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 11th 12th பேசிக்ஸா தான் இருக்கும். சொல்றத நம்பலையா? நீங்க வேணா 11th புக்கு 12th புக்கு எடுத்து பாருங்க. 10thல நீங்க படிச்ச சாப்டர் 12, 13, 14, 15, 16 இந்த 5 சாப்டருமே அப்படியே 11thல கண்டினியூ ஆகுது. அதே மாதிரி 17, 18, 19, 20, 21, 22 இந்த 6 சாப்டரும் அப்படியே 12thல கண்டினியூ ஆகும். ஸோ 10th இஸ் வெரி வெரி பேசிக். சரியா? ஐயோ மேம் நான் 10th ஒழுங்காவே படிக்கலையே, புக் பேக்கை மட்டும் தான் படிச்சேனே அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் யூ ஹேவ் 11th and 12th. இப்போ தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? எஸ்பெஷலி நீங்க நீட்டுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பவும் நீங்க அசால்ட்டா இருந்துடக்கூடாது. இப்ப 11th பயாலஜின்னு பார்க்கும்போது 12th பப்ளிக் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணும்னா 11th பயாலஜில நீங்க பேசிக்ஸ் எல்லாம் தெளிவா புரிஞ்சு படிச்சிருக்கணும். அடுத்ததா நீங்க நீட் எக்ஸாம் எழுத போறீங்க, அதுதான் உங்களோட எய்ம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 11th 12th ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 11thல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். 11th பப்ளிக் எக்ஸாம் இல்லதான், ஆனா இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நீட்ல வரும். அதே மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, விட்டி, SRMJE இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லயும் பயாலஜி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க பயோடெக் அப்படின்லாம் எடுத்தீங்க, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி பயாலஜி ரிலேட்டடான இன்ஜினியரிங் கோர்சஸும் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க பயாலஜி தான் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம்லயும் பயாலஜி தான் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் 11th 12th தான் பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்கள நிறைய பேர் நீட் எழுதலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா 12th முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இப்பவே ஸ்டார்ட் பண்ணணும். 11th நீங்க இப்பதான் போக போறீங்க. திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ 11th ஸ்டார்டிங்லயே வந்து ஒரு நீட் கோச்சிங் சென்டர்ல போய் சேர்ந்துருங்க. இல்ல JEE படிக்க போறீங்கன்னா JEEக்கான கோச்சிங்ல சேர்ந்துருங்க. ஸோ JEEனாலும் சரி, நீட்னாலும் சரி, நீங்க இப்போ வேதாந்தூர்ல இருந்து வந்த ரிசல்ட்ஸை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. JEE மெயின்ஸ் 2026ல தமிழ்நாடுல இருந்து போன பசங்க 99% வாங்கியிருக்காங்க. அது ரொம்ப ஈஸியான மார்க்லாம் கிடையாதுடா, வெரி வெரி டிஃபிகல்ட்டான மார்க். அதுதான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் நவ் யூ ஆர் சீயிங் JEE அட்வான்ஸ்டுடைய 2025 ரிசல்ட். JEE மட்டும் கிடையாது, நீட்டுக்கான ரிசல்ட்டும் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நீங்க நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா அண்ட் பாண்டிச்சேரியில எல்லாமே நம்மளுக்கு லேர்னிங் சென்டர்ஸ் இருக்கு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சென்டர்ல நீங்க வந்து கோச்சிங் எடுத்துக்கலாம். வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்கு, வீக் டே கோர்சஸும் இருக்கு. வீக் டே அப்படின்னா ஃப்ரைடே வரைக்கும் இருக்கும். வீக்கெண்ட் அப்படின்னா சாட்டர்டே சண்டே மட்டும் இருக்கும். சரியா? இப்போ லாஸ்டா நான் சொல்ல வருது என்ன, இந்த வீடியோவோட டேக் அவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th பயாலஜி தான் உங்களுடைய 12th எந்த அளவுக்கு புரிய போகுது, 12thல நீங்க என்ன மார்க் வாங்க போறீங்க எல்லாத்தையுமே முடிவு பண்ணக்கூடியது. ஸோ 11th ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பேசிக்ஸை தயவு செஞ்சு தரவு பண்ணுங்க. 11th பயாலஜி பயப்படுத்துறதுக்காக நான் இதை சொல்லல, ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா படிக்கணும் அப்படின்னு உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் இது எதையுமே சொல்லல. பட் யூ ஹாவ் டு நோ வாட் யூ ஆர் கெட்டிங் இன்டு. எல்லாரும் சொல்றாங்க, வீட்டுல சொன்னாங்க அப்படின்னா பயாலஜி கோர்ஸ் எடுத்துட்டு வந்துடக்கூடாது. பயாலஜில நிஜமாவே என்ன இருக்குங்கிறது தெரிஞ்ச உள்ள வந்தாதான் நம்மளும் வந்து அதுக்கேற்ற மாதிரி படிக்க முடியும், நல்ல மார்க் வாங்க முடியும் இல்லையா? ஸோ
10th படிச்ச டெக்னிக்ஸை நீங்க அப்படியே 11th யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கத்தம் கேம் ஓவர். அதை பண்ணவே கூடாது. 11th பயாலஜி 12th பயாலஜிக்கு டிஃப்ரெண்டான ஒரு பிளான் வந்து தேவைப்படுது. சரியா? ஒண்ணுமே இல்லை, நீங்க டே 1ல இருந்து அரை மணி நேரமாவது டெய்லியும் கன்சிஸ்டண்டா படிச்சீங்கனாலே போதும். கன்சிஸ்டன்சி தான் இங்க முக்கியம். நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கு நைட் உட்காந்து படிக்கிற சப்ஜெக்ட் கிடையாது பயாலஜி. ஏன்னா படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. சரியா? என்னதான் ஈஸியா புரிஞ்சாலும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அவ்வளவா ஈஸியா புரியாது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா புரியலன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பயாலஜி படிச்சா புரியுற மாதிரி தானே இருக்கு, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாருமே தள்ளி தான் போடுவாங்க. ஆனா அப்படி தள்ளி போடுறதுனால என்ன ஆகும்னா, கடைசி நைட்ல உட்காந்து நம்மளால 12 சாப்டர் 16 சாப்டர்னு பல்கா இருக்கும் போர்ஷன். அதே பிசிக்ஸ்ல பார்த்தா 4 சாப்டர் தான் இருக்கும். ஸோ சாப்டர் வைஸும் சரி, போர்ஷன்ஸ் நம்மளுக்கு படிக்கிறதும் சரி பயாலஜில ரொம்ப அதிகம். ஸோ டே 1ல இருந்து அரை மணி நேரம்னா அரை மணி நேரமாவது கன்சிஸ்டண்டா தினமும் படிக்கணும். இல்ல கால் மணி நேரமா தினமும் கன்சிஸ்டண்டா படிக்கணும். அதுதான் விஷயம். ஒண்ணுமே இல்லாத ஒரு போனுக்கே வருஷம் அப்டேட் வருது. நம்மள அப்டேட் பண்ணல அப்படின்னா 10th பயாலஜிக்கும் 12th பயாலஜிக்கும் வித்தியாசமே இல்லாம படிக்கும் போது மார்க்கும் வராது. ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டைல நம்ம தான் அப்டேட் பண்ணிக்கணும், ஒருவேளை நீங்க நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கும்போது. ஸோ எல்லாருமே நம்மளுடைய அனதர் வேர்ஷனுக்கு இப்ப நம்ம ரெடியாக போறோம். ஏன்னா 10th வரைக்கும் நம்ம படிச்ச ஸ்டடிஸ் எல்லாமே வேற, எல்லா சப்ஜெக்டுக்குமே சேர்த்து தான் சொல்றேன். 11th 12th வேற ஒரு ஸ்டைல் வந்து தேவைப்படுது. ஸோ உங்களோட பேர் போடுங்க. பேருக்கு பின்னாடி 2.0 வெர்ஷன் நான் ரெடியா இருக்கேன், 11th 12th படிக்க போறேன் அப்படிங்கறத எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ யாரெல்லாம் பயாலஜி எடுக்கலாம் எடுக்க வேணாம் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இன்னும் பயோமேக்ஸ் குரூப் எடுக்க போறீங்க, அதுல ஷியோரா இருக்கீங்களா? உங்களோட பேர் பிளஸ் அந்த 2.0 போடுறீங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலயே பயோமேக்ஸா பியோர் சயின்ஸா என்ன குரூப் எடுக்க போறீங்க அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணுங்க. பாய் எவ்ரிவன்.